Hello friends, welcome and welcome to NCC Cadet School. நம்ம சில நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ரேலி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரேலி எதுக்கானன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்காக கொடுத்துருக்காங்க அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டரிக்காகவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எப்போ நடக்க போகுது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நடக்கக்கூடிய இடம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்க போகுது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் நடக்க போகுது. வெள்ளூரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 நவம்பர் 2022 இருந்து 26 நவம்பர் 2022 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டியவங்க எதில் அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறோன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போய் தான் வந்து அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 அக்டோபர் 2022 30th அக்டோபர் 2022 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலி யார் கனெக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஏஆர்ஓ மூலியமாக தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்து வந்தாங்கனாக்கா எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்தமான் அண்ட் நிக்கோபார் கொடுத்துருக்காங்க. ஸோ சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரிக்கு மட்டும்தான் இந்த கேட்டகரி இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே இந்தந்த ஸ்டேட்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் இருக்கணும். அதர் ஸ்டேட்லேருந்து வந்துருந்தாங்க அப்படின்னாக்கா நாட் எலிஜிபிள். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய ப்ராப்பரான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனே கன்ஃபார்ம் ஆகும். அடுத்ததான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் பார்த்தோம். ஸோ www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆகஸ்ட் 2022 30th அக்டோபர் 2022 வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. அண்ட் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாக்கா உங்களுக்கான அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கனாக்கா ஸோ 3rd நவம்பர்லேருந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஸோ ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியிலே உங்களுடைய அட்மிட் கார்டை அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ரேலி சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். உங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரு நாள் வந்து தனித்தனியாக டேட் ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பாங்க. ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷனில் உங்களுடைய அட்மிட் கார்டில் ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் அண்ட் டைமுக்கு நீங்கள் அந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலி நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்லி மார்னிங் 3 o'clock நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் ஃபிட்டான எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே அவங்களுக்கான பிரைமரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 23rd நவம்பர் 2022 உங்களுக்கு அதே ரேலி சைட்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியான்றதை பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு லுக் பார்த்துடலாம். சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 17.5 23 வரைக்கும் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனால் டெம்பரரியாக 2 years பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா செலெக்ஷன் ப்ராசஸுமே. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு இந்த வருஷத்துக்கு மட்டும் இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 23 ஏஜ்லேருந்து 25 வரைக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 25 ஏஜ்க்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் இப்போ இந்த செலெக்ஷனுக்காக கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, டெக்னிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 165 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் போதும். அண்ட் செஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10th + 2 தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் நாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் வித் மினிமம் 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் சப்ஜெக்டும் சேர்த்து நாம் 50% மார்க் எடுத்துகிட்டு இருக்கணும். அண்ட் ஒரு சப்ஜெக்ட்லேயுமே ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது 40%க்கு மேலே கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த குரூப் எடுத்து படித்தவங்களும் இந்த செலெக்ஷனுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ சர்வீஸில் இருக்கிறவங்களுடைய சன்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. விடோ அடாப்டட் சன்ஸுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காகவும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சர்டிஃபிகேட் 2 yearsக்குள்ளே வாங்கினதாக இருக்கணும். 2 yearsக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்வாலிட் சொல்லிடுவாங்க.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் NCC ரிலேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்கலாம் எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லாருமே 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எல்லா செலெக்ஷனுமே போனஸ் மார்க்னு ஒன்று அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோடைய கடைசிலையும் உங்களுக்கு அந்த போனஸ் மார்க்ஸ் பற்றின வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து கிளாரிஃபை ஆகிக்கோங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் எப்போவுமே இந்த சோல்ஜர், ஜென்ரல் டியூட்டி, கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங்லேயே 2 பேட்சாக பிடிப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேட்சாக பிரிக்கல, ஒரே பேட்ச் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 5 minutes 45 secondsக்குள்ளே நீங்கள் இந்த ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னாக்கா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீட் டு குவாலிஃபை, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மார்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கொடுக்கல. பட் உங்களுக்கு மார்க் பார்த்தீங்கன்னாக்கா புல்லப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 புல்லப்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா 40 marks, 9 புல்லப்ஸ்னால் 33 marks, 8 புல்லப்ஸ்னாக்கா 27 marks, 7 புல்லப்ஸ்னாக்கா 21 mark, 6 புல்லப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 16 mark கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 9 feet டிச் இருக்குது. அந்த டிச்சில் நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணால் போதும், அதுக்கும் மார்க் எதுவும் கொடுக்கல. அண்ட் ஜிக்ஸாக் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஜிக்ஸாகும் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும், அதுக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோடைய எக்ஸாமினேஷன் டேட்டே உங்களுக்கு இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 26th February 2023 நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் February monthல தான் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து எக்ஸாமினேஷனுக்கான போனஸ் மார்க்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த போனஸ் மார்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க அந்த போனஸ் மார்க்ஸான வீடியோ பற்றியும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்ரூட்மெண்ட் ரேலி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக்கா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இன்கேஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி 180 days கேப் இருந்துச்சு அப்படின்னாக்கா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அகெயின் நடப்பாங்க. அகெயின் நடக்கக்கூடிய அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் அன்ஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க அன்ஃபிட் தான் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட மொபைலில் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.